என்னுடைய எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு, கால அவகாசம் கொடுங்க சார் என ஒரே ஒரு முறை பிச்சை கேட்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் என பலரிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அந்த ஹானஸ்ட் ராஜ் இவர்தான். இப்போதான் பேங்க்ல இருந்து வெளியே வந்தேன். அவங்க கண்டிப்பா 3 நாள் ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க வேற ரொம்பவுமே பேசுறீங்க 2 பேருமே. எனக்கு பயமா இருக்கு. என் எதிர்காலம் உங்க கையில இருக்கு இப்போ. என்னை காப்பாத்துறது உங்க கையில இருக்கு சார். 60,000 இல்ல சார், அதுக்கு மேலானா கூட நான் நகை மூட்டி தந்துடுறேன் சார். என்ன நம்புங்க ப்ளீஸ். இந்த ஒரே ஒரு பிச்சை மட்டும் எனக்காக போடுங்க. நீங்க எவ்வளவோ எனக்காக டைம் கொடுத்துருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. எனக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார். மண்டே காலையில உங்க வீட்டுல நகை இல்லைன்னா என்னை போலீஸ்ல பிடிச்சி குத்துறாங்க சார் ப்ளீஸ். சென்னை ஆவடி ராமலிங்கபுரம் டிகேடி தெருவைச் சேர்ந்தவர் சேஷாத்ரி. இவர் தான் ஒரு மத்திய ரயில்வே பாதுகாப்பு படை போலீஸ் என பலரிடமும் கூறி ஏமாற்றியிருக்கிறார். மஃப்டி போலீஸ் போல உடையணிந்து சட்டையில் 2 வண்ணத்தில் பேனாவை வைத்துக்கொண்டு சும்மா பந்தாவாக உலா வந்துள்ளார் சேஷாத்ரி. மருத்துவச் சீட்டு, மத்திய மாநில அரசு துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஆவடி சுற்றுவட்டார பகுதியில் தனக்கு பழக்கமான நபர்களை நம்ப வைத்து தொடர்ச்சியாக மோசடியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். இப்படி சேஷாத்ரி மீது ஆவடி காவல் நிலைய குற்றப்பிரிவில் பல்வேறு புகார்கள் எழுந்தன. அதில் குறிப்பாக சென்னை மருத்துவக் கல்லூரி டீனுக்கு 2 சீட்டு உள்ளது, அதில் எனக்கு பங்கு உண்டு என கூறியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து கடந்த 2016ஆம் ஆண்டு ஆவடி காமராஜ் நகரைச் சேர்ந்த சிங்காரம் என்பவரின் மகனுக்கு மருத்துவச் சீட்டு வாங்கித் தருவதாக மருத்துவக் கல்லூரி முதல்வரின் அறை வரை அழைத்துச் சென்றிருக்கிறார் சேஷாத்ரி. அதன் பின்னர் அவர்கள் முக்கியமான மீட்டிங்கில் இருப்பதாக கூறி சிங்காரம் குடும்பத்தினரை நம்ப வைத்து பணத்தை பெற்றிருக்கிறார். அதேபோல் தான் ஒரு RPF போலீஸ், தனக்கு தெரியாத ஆட்களே இல்லை என வாய்க்கு வந்தபடி வாக்குறுதிகளை அள்ளி வீசிய சேஷாத்ரி வேலை கிடைக்கும் என தங்க நகைகளை அடமானம் வைத்து பணம் கொடுத்தவர்களை பல வகையில் அலைக்கழித்து வந்துள்ளார். இப்படி கடந்த 8 ஆண்டுகளாக பலரிடமும் பணத்தை வாங்கிக் கொண்டு வித்தை காட்டி வந்த சேஷாத்ரிக்கு ஒரு கட்டத்தில் பணத்தை கொடுத்தவர்கள் நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்துள்ளனர். இதனால் வாங்கிய பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்து விடுவதாக செல்போனில் பேசியே அவர்களை சமாளித்து வந்திருக்கிறார். தேவன் பையா, ரமேஷ் அண்ணா, நான் 2 பேருக்கிட்ட ரெக்யூஸ் பண்ணி கேட்டுக்கிறேன். இப்போதான் பேங்க்ல இருந்து வெளியே வந்தேன். அவங்க கண்டிப்பா 3 நாள் ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க வேற ரொம்பவுமே பேசுறீங்க 2 பேருமே. எனக்கு பயமா இருக்கு. என் எதிர்காலம் உங்க கையில இருக்கு இப்போ. என்னை காப்பாத்துறது உங்க கையில இருக்கு சார். தயவுசெய்து ஒரு 2-3 நாள் மணி என்னை விட்டுடுங்க சார். இல்லைன்னா சண்டே வரைக்கும் என்னை விட்டுடுங்க சார். மண்டே காசு வாங்கிங்க சார். ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் பேங்க் இருக்கு. அப்புறம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை லீவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சனி ஞாயிறு இருக்காது. நீங்க திங்கக்கிழமை மத்தியானம் வாங்கிங்க சார். அப்படி திங்கக்கிழமை மத்தியானம் நான் கொடுக்கலன்னு சொன்னா நீங்க எனக்கு என்ன வேணா பண்ணுங்க, நான் எதுவும் பேச மாட்டேன். 60,000 இல்லை சார், அதுக்கு மேலானா கூட நான் நகை மூட்டி தந்துடுறேன் சார். என்ன நம்புங்க ப்ளீஸ். இந்த ஒரே ஒரு பிச்சை மட்டும் எனக்காக போடுங்க. நீங்க எவ்வளவோ எனக்காக டைம் கொடுத்துருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ரொம்ப ரெக்யூஸ்ட் பண்ணிருக்கீங்க சரிங்களா. நீங்க என்ன திட்டினா கூட நான் உங்களை ஏதாவது பேசினா கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 2 பேருமே இந்த ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் எனக்காக பண்ணுங்க சார் ப்ளீஸ். என்னையும் சரி அந்த அம்மாவும் சரி எதுவும் சொல்லாதீங்க. நாங்க உங்களுக்கு கொடுக்குறது தான் சார் இருக்கிறோம். எனக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார். மண்டே காலையில உங்க வீட்டுல நகை இல்லைன்னா என்னை போலீஸ்ல பிடிச்சி குத்துறாங்க சார் ப்ளீஸ். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க சார். என் மூஞ்ச பார்த்து நானும் வாழ வேண்டிய பையன். இந்த நிலையில் சேஷாத்ரி மோசடி செய்ததை அறிந்த பாதிக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்டோர் ஆவடி காவல் நிலைய குற்றப்பிரிவில் இது குறித்து புகார் அளித்தனர். அதைத் தொடர்ந்து போலீசார் சேஷாத்ரியை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. மேலும் சேஷாத்ரியின் மோசடிக்கு பின்னால் யாரேனும் இருக்கின்றார்களா, யாரிடமெல்லாம் இப்படி மோசடி செய்து பணம் பறித்தார் என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் சேஷாத்ரியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.